Summer holidays வந்தாச்சு, நம்ம GT Holidays வந்தாச்சு. GT Holidays, South India's #1 travel brand. மார்க்கெட்லயே கம்மி சேதாரத்துல இன்னும் 1% தள்ளுபடி கொடுப்போம். ஓகே, வைரநக கேரட்டுக்கு 5000 தள்ளுபடி கொடுப்போம். தள்ளுபடி திருவிழா. நாமக்கல்ல திருச்செங்கோடு மெயின் ரோட் எர்ணாபுரத்துல இருக்கிற ஸ்பைரோ பிரைம் பப்ளிக் ஸ்கூல்ல +2 போர்டு எக்ஸாம்ஸோட சேர்த்து நீட் அண்ட் JEE கோச்சிங்கும் கொடுத்துட்டு இருக்காங்க. நக்கிரன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள இணைந்திருக்கிறார் திராவிட இயக்க சிந்தனையாளர் வல்லம் பஷீர் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி திடீர்னு டெல்லி பயணம் அப்படின்னு செய்திகள்லாம் வெளியாச்சு. இதுக்கப்புறம் எல்லாருமே அரசியல் பார்வையாளர்கள், விமர்சகர்கள் எல்லாருமே சொன்னது பாரதிய ஜனதாவுடன் கூட்டணி அது தொடர்பாக தான் போயிருக்கிறாங்க. தேர்தலுக்கு காலம் நெருங்கி விட்டது. இப்போதே திமுக கூட்டணிலாம் களத்தில் இருக்கிறாங்க. அவங்க 200 என்று ஒரு இலக்கை வச்சு அதை நோக்கி பயணிக்க தொடங்கி விட்டார்கள். அப்போ அதிமுக ஏற்கனவே தோல்வியை சந்தித்தவங்க அடுத்தது தோல்வியை சந்திக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இது கூட்டணியாக இருக்கலாம், அதுக்காக தான் போயிருக்கிறாங்க அப்படின்னு அடித்து சொன்னவர்கள் பலர். அதுக்கப்புறம் சந்திப்பு நடந்தது, புகைப்படங்கள்லாம் வந்தது, நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதுக்கப்புறம் எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்லுவார்னு எல்லோரும் எதிர்பார்த்த அந்த நேரத்தில் டெல்லி விமான நிலையத்திலையும் சென்னை விமான நிலையத்திலையும் அவர் சொன்னது, தமிழக நலம் சார்ந்து தான் நான் மத்திய உள்துறை அமைச்சரை சந்தித்து பேசினேன் அப்படின்னு சொன்னார். கூட்டணி விஷயத்தை பற்றி செய்தியாளர்கள் கேட்கும் பொழுது நீங்கள் யூகிக்கிற மாதிரி எதுவும் நடக்கலை, கூட்டணிக்கெலாம் இன்னும் காலம் இருக்குது, தேர்தலுக்கு காலம் இருக்குது, அதை பற்றி நாங்கள் பேசவே இல்லை, அரசியல் ரீதியான சந்திப்பு இது கிடையாது அப்படின்னு அவர் சொல்கிறார். நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்க? எடப்பாடி பழனிசாமி தமிழ்நாட்டினுடைய எதிர்க்கட்சி தலைவர். அவருக்கு மாநில நலன் சார்ந்து பேசுகிற எல்லா உரிமையும் இருக்கு. அப்படி பேசினால் அதை உச்சி முகர்ந்து வரவேற்க வேண்டும். ஆனால் உண்மையிலேயே நோக்கம் அதுவா என்று கேட்டால் இல்லை. சட்டப்பேரவையினுடைய கூட்டத்தொடர் நடைபெற்றுக் கொண்டிருக்கிற இந்த நேரம் எதிர்க்கட்சி தலைவர் சட்டப்பேரவையிலிருந்து தன்னுடைய கடமையை ஆற்ற வேண்டும். சட்டப்பேரவைக்கு விடுபடுத்தி விட்டு மாநில நலன் சார்ந்து டெல்லிக்கு சென்று பேச வேண்டிய அவசியம் இப்போது நேர்ந்திருக்கிறதா என்று கேட்டால் இல்லை. முதல் செய்தி. இரண்டாவது செய்தி, முதல் நாள் இரவு வரை பத்திரிகையாளர்களுக்கு கூட செய்தி தெரியாது, சக சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு செய்தி தெரியாது, அவருக்குமே செய்தி தெரியாது. விடியற் காலையிலிருந்து ஒரு அழைப்பு டெல்லிக்கு வர வேண்டும் என்று. அவருக்கே தெரியாதுன்னா எடப்பாடிக்கே தெரியாதா? எடப்பாடிக்கே தெரியாது சார். காலையில வரைக்கும் புறப்பட போறோம்னு விடிய காலையில தான் சார் தூக்கத்துல இருந்தவரை எழுப்பி டெல்லிக்கு கூப்பிடுறாங்கிற தகவலையே சொல்றாங்க. முதல் நாள் வரைக்கும் அவருக்கு தெரியாது போறோம்னு, தூங்கிட்டாரு. காலையில பெட்ல படுக்கையில இருக்கும் போது சொல்றாங்க டெல்லிக்கு கூப்பிட்டு இருக்காங்கன்னு. உடனே குளிச்சுட்டு வேட்டி சட்டையை எடுத்து போட்டுக்கிட்டு டெல்லிக்கு புறப்பட்டு போயிட்டாரு. அதனாலதான் யாருக்குமே அவர் தகவல் சொல்லல. சொல்லாம தகவல் புறப்பட்டு போறாரு. போன உடனே SP வேலுமணியும் பின்தொடர்ந்து போறாரு. நேரா விமான நிலையத்துல இறங்கணும்னா பத்திரிகையாளர்கள் கேட்கிறாங்க, மாநில நலன் சார்ந்து பேசுறேன்னு நொரநாட்டியம் பேசுறாருல இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி, பத்திரிகையாளர்கிட்ட சொல்ல வேண்டியதானே சார்? மாநில நலன் சார்ந்து பேசுறதுக்காக டெல்லிக்கு வந்திருக்கிறாங்க, சாயங்காலம் அமித்ஷாவை சந்திக்கிறாங்க, அதுக்கு அடுத்து மோடியை சந்திக்கலாம்னு இருக்காங்க, இதாங்க பயண திட்டம் சொல்லிட்டு போக வேண்டியதானே? ஏன் பொய் சொல்றீங்க? பத்திரிகையாளர்கள்ட்ட என்ன சொன்னீங்க? நீங்க கட்டடம் கட்டியிருக்கோம், அந்த கட்டடத்தை பார்க்கறதுக்காக வந்திருக்கேன்னு சொன்னீங்க. கட்டடத்தை பார்க்கறதுக்கு சட்டப்பேரவைக்கு லீவு போட்டு வரணுமா சார்? எதிர்கட்சி தலைவர் சட்டப்பேரவை நடந்துகிட்டு இருக்கும்போது வரணுமா? என்ன அவசியம் இருக்கு? உங்களால ஒரு முடிவை கூட நேர்மையா அறிவிக்க முடியல, அந்த தெம்பு கூட இல்ல. பாஜகவின் தலைவரை பார்க்கறதுக்கு தான் வந்திருக்கேன், அமித்ஷாட்ட கூட்டணி விஷயமா பேசிட்டு வந்த சொல்லிட்டு போங்களேன். என்ன இப்ப கெட்டு போச்சுன்னு கேக்குறேன். உங்களுடைய திரைமறைவு பேரங்கள் எல்லாம் என்னன்றதுதான் தெரிஞ்சிருமா சார்? ஏன் சார் ராத்திரியில திருடனை போல தலையில துணியை போட்டுட்டு முக்காடு போட்டுட்டு வர்றீங்க? ராத்திரி திருடன் தோட்டத்துல மாங்காய் பறிக்கிறதுக்கு வருவான், கிராமப்புறங்கள்ல பாத்திருக்கீங்களா? தலையில முண்டாசு கட்டிக்கிட்டு முகத்தை மறைச்சிக்கிட்டு ஆள் இல்லாத இருட்டுல வருவான். அது மாதிரி யோகியனுக்கு இருட்டுல என்ன வேலைன்னு கேட்பாங்க கிராமப்புறத்துல. அந்த மாதிரி எதுக்கு சார் உங்களுக்கு இந்த வேலை? சொல்லிட்டு போக வேண்டியதானே? நீங்க இன்னைக்கு சொல்றீங்கல்ல, ஏன் திருட்டுத்தனமா போறீங்க டெல்லிக்கு? யாருக்குமே சொல்லாம ஏன் டெல்லிக்கு போறீங்க? போய் அங்க இறங்கின பிறகு பத்திரிகையாளர்கள் கேட்டா ஏன் பொய் சொல்றீங்க? இந்த நேர்மையோடு நீங்கள் பத்திரிகையாளரிடத்திலேயே இதுக்கு தாங்க நான் வந்திருக்கேன், டீலிமிட்டேஷன்ங்கிறது மாநில உரிமையை பறிக்குதுங்க, 40 இடங்கள் இருக்கும் போதே செவி சாய்க்க மாட்டேங்கிறாங்க, 39+1 இப்ப அது கூடுதலா இன்க்ரீஸ் பண்ணாம விட்டுருவாங்க, மத்த மாநிலங்களுக்கு இன்க்ரீஸ் பண்ணிடுறாங்க, இது சம்பந்தமா நான் அமித்ஷாவை சந்திக்கிறாங்க. மும்மொழி கொள்கை, அண்ணாவினுடைய பெயரை வச்சிருக்கிறோம், அண்ணாவினுடைய உருவத்தை வச்சிருக்கிறோம், புரட்சி தலைவி அம்மா பெயரால் கட்சி நடத்துறோம், புரட்சி தலைவர் MGR பெயரால் கட்சி நடத்துறோம். அதுக்காக எங்களுடைய கொள்கையை விட்டு கொடுக்க முடியாது. எங்களுடைய கொள்கை, எங்களுடைய தலைவர்கள் சொன்ன கொள்கை இருமொழி தான். அதுக்காக நாங்க இன்னைக்கு நேரடியா சந்திச்சு பேசுறதுக்காக அந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளர் வந்திருக்கேன். ரைட் அண்ட் ராயலா சொல்லிட்டு போங்க. என்ன கட்டு போச்சு? அதை சொல்லாம நீங்க பத்திரிகையாளர் இடத்துல முழு பூசணிக்க சோத்துல மறைச்சிங்க. அப்பவே எல்லாருக்கும் தெரியும் எதுக்காக நீங்க போயிருக்கீங்கன்னு. அந்த படம் வந்துச்சே பார்த்திருப்பீங்கன்னு நீங்க கேட்டீங்களே, பார்த்தேன்.
அமித்ஷா எப்படி உட்கார்ந்தாரு பாத்தீங்களா? கால் மேல கால் போட்டு எஜமான் மாதிரி உட்கார்ந்துருக்காரு. சுத்தி உட்கார்ந்துக்கிற கூட்டத்தை பாத்தீங்களா? ஆண்டான் அடிமை மாதிரி கை கட்டி வாய் புத்தி உட்காந்துக்கிறாங்க. நீ ஒரு கட்சியினுடைய தலைவருங்கிற அந்த ஒரு திமிரு வேண்டாமா உனக்கு? பொதுவாக அந்த வடநாட்டுக்காரங்க வந்து அந்த நீங்கள் உங்களுக்கு தெரியாத விஷயம் இல்லை, அவங்க உட்காரும் போதே அந்த மாதிரி தான் உட்காருவாங்க. இப்போ இங்கே இருக்கிறவங்க வந்து அந்த மாதிரி இயல்பிலே அப்படி தானே உட்காருவாங்க. நம்ம இங்கே இருக்கிறவங்க தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க நீங்க கால் மேல கால் போட்டு கம்பீரமா உட்கார வேணாம் சார். தமிழ்நாட்டிலிருந்து இதுக்கு முன்பு அம்மையார் ஜெயலலிதா போயிருக்கிறாங்க டெல்லிக்கு. எப்படி உட்காந்துட்டு வந்தாங்க? முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் போயிருக்காரு, எப்படி உட்காந்துட்டு வந்தாரு? இப்ப தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் போனார். ஏன் சார் அவ்வளவு தூரம் வேணாம் சார், விட்டுருங்க சார். தமிழ்நாட்டினுடைய துணை முதலமைச்சர் போனார்ல சார், படத்தை எடுத்து போடுங்க சார் நக்கீரன்ல. எப்படி போய் பார்த்துட்டு வந்தாரு, எப்படி உட்கார்ந்து இருந்தாருன்னு எடுத்து போடுங்க. ஏன் கூனி குறுகி போய் உட்காந்துக்கிறீங்க, கை கட்டி வாய் பத்தி உட்காந்துக்கிறீங்க? ஐயா சொல்லுங்கய்யா, திடீர்னு காலைல தகவல் வந்துச்சுங்கய்யா, வந்துட்டோங்கய்யா, என்ன செய்யணும்னு சொல்லுங்கய்யா, செஞ்சிருவோங்கய்யா, ஒன்னும் கவலைப்படாதீங்க. ஒண்ணு தெரியுமா உங்களுக்கு, ஒரு உண்மையான செய்தியை சொல்றேன். ஈசா யோகா மையத்தினுடைய அந்த இரவு நேர ஒரு விழா நடந்தது இல்லையா, விடிய விடிய, அந்த விழாவுக்கு வந்தார் அமித்ஷா. அமித்ஷா என்ன தெரியுமா சொல்லிட்டு போனார் எஸ்பி வேலுமணி கிட்ட? மார்ச் 31ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு கெடு, 31ஆம் தேதிக்குள்ள நீங்க ஒரு நல்ல முடிவுக்கு வரணும். இத சொல்லிட்டு போனது அமித்ஷா. சரிங்க, நான் பேசிட்டு சொல்றேங்கன்னு எஸ்பி வேலுமணி சொல்லியிருந்தாரு. 31ஆம் தேதி அவருடைய கெடு முடிவதற்குள்ளாக இப்போது சென்று டெல்லியிலே திடீரென அவரை சந்தித்து விட்டு வந்திருக்கிறார். இப்ப தெரியுதா புடி யார் கையில இருக்குன்னு? முதல் நாள் வரைக்கும் தகவல் இல்லை, சக சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு தெரியல, முன்னாள் அமைச்சர்களுக்கு தெரியல. திடீர்னு காலையில புறப்பட்டு விடிய காலில ஓடுறாரு. அங்க போய் பத்திரிகையாளர்கள் கேட்டா கட்டடத்தை பார்க்க வந்தாங்க. இங்க இருக்கிற அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் ஒரே ஆச்சரியம், என்னையா கட்டடத்தை பார்க்க போறேன்னு போயிருக்கிறாரு, நம்மள்டே ஒரு வார்த்தை சொல்லலன்னு முன்னாள் அமைச்சர்கள் நேற்று காலையில பேசிக்கிறாங்க. இதுதான் யதார்த்தமான சூழல். கூட்டணிக்காக தான் போனோம், கூட்டணி அமைக்க போறோம், தெளிவா பேசுங்க. என்ன சார் பிரச்சனை வந்துருச்சு? இன்னைக்கு காலையில ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்காரு, நான் இன்னைக்குதான் மீடியால பார்த்தேன், ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்பு. என்ன சொல்லி இருக்கிறாரு? ரொம்ப தெளிவா சொல்றாரு, கூட்டணி விஷயத்தில் எந்த கட்சியும் உறுதியான நிலைப்பாடு எடுத்த கட்சி இல்லை, எல்லா கட்சியினுடைய நிலைப்பாடுகளும் மாறுதலுக்கு உரியதாக இருக்கிறது. இதை நேற்று காலையில சொல்ல வேண்டியதான பத்திரிகையாளர் சந்திப்புல? இது பல செய்தியாளர் சந்திப்புல சொல்றாரு. அங்க திமுக கூட்டணி இருந்த கட்சிகள் எல்லாம் அதிமுக கூட்டணி இருந்ததுதான் ஒரு காலத்துல அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. கூட்டணி மாறும் அப்படின்னு கடந்த காலத்தில் சொல்லியிருக்காரு, செய்தியாளர் சந்திப்புல சொல்லியிருக்காரு. சாமிக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சு தெரியாத மாதிரி இருக்காரு. திமுக கூட்டணியில இருந்த கட்சிகள் அதிமுகவுக்கு போறது என்பது வேறு. விடுதலை சிறுத்தை நாளைக்கு போகலாம், மதிமுக போகலாம், காங்கிரஸ் போகலாம். இதெல்லாம் ஒத்த கருத்துடைய கட்சிகள். மாநில நலன் சார்ந்து காங்கிரசுக்கு வேறுபட்ட பார்வை வேணா இருக்கலாம், மதச்சார்பின்மை பேசுற கட்சி, சமூக நீதி பேசுற கட்சி, ஆதிக்கத்துக்கு எதிரான கட்சி. இப்படி ஓரணியில் திரள்வதற்கு இவர்களுக்கெல்லாம் ஒரு இணைப்பு புள்ளி இருக்கு. ஆனா பாஜகவோடு இணைவதற்கு ஏதாவது இணைப்பு புள்ளி இருக்கா? இல்ல. அப்ப பாஜகவோடு கடைசியாக யார் கூட்டணி வச்சிருந்தாங்க? நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. 2014 தேமுதிக, மதிமுக, பாமக இவங்க எல்லாம் கூட்டணி வச்சிருந்தாங்க. திமுக அன்னைக்கும் தேசிய ஜனநாயக கூட்டணியில எப்படி இருந்தாங்க? மினிமம் காமன் ப்ரோக்ராம்ல இருந்தாங்க. அவங்க நல்லா நீங்க புரிஞ்சுக்கணும். திமுக எந்த கட்டத்திலும் பாஜகவோடு நேரடி கூட்டு கிடையாது. பாஜகவோடு வைத்த கூட்டு தேசிய ஜனநாயக கூட்டணி. அதுலயும் குறைந்தபட்ச பொது செயல் திட்டம்னு கடிவாளத்தை போட்டார் கலைஞர். நீ எதெல்லாம் செய்வேன்னு நினைக்கிறோமோ அதெல்லாம் நீ செய்ய முடியாதரான்னு கடிவாளத்தை போட்டு அந்த அதிகாரத்தை கொண்டு செலுத்தினார் கலைஞர். அதன் பிறகு பாஜகவோடு கூட்டு கிடையாது சார். இன்னைக்கு வரைக்கும் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர், திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் ஓங்கி கன்னத்தில் அறைந்தால் போல் சொல்றாரு, நிலைப்பாடு உறுதியா இருக்கு. எங்க நிலைப்பாடு மாற்றம் இருக்கு? விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் சொல்றாரு, பாஜகவும் பாமகவும் இருக்கிற கூட்டணியில் நாங்கள் ஒருபோதும் இருக்க மாட்டோங்கிறாரு. கூட்டணி நிலைப்பாடு உறுதியா இருக்கு. எங்க இதுல தடுமாற்றம் இருக்கு? பாசிச சக்திகள் திராவிட இயக்கத்தை அழிப்பதற்காக இயங்கி கொண்டிருக்கிறார்கள். திராவிட இயக்கத்தை பாதுகாக்க வேண்டிய பெரும் பொறுப்பு எனக்கு இருக்கு. அதனால மனமாச்சரியங்களை எல்லாம் விட்டுட்டு நான் திமுகவின் பக்கம் நிக்கிறேன்னு மதிமுக பொதுச் செயலாளர் அறிவிச்சிருக்கிறாரு. இதுல எங்க தடுமாற்றம் இருக்கு? இடதுசாரிகளினுடைய கொள்கை கோட்பாடு மிக தெளிவாக முன்வைக்கப்பட்டு கூட்டணியில அங்கம் வைக்கிறாங்க. இதுல எங்க தடுமாற்றம் இருக்கு? தடுமாற்றம் உங்ககிட்ட இருக்கு. நீங்க எல்லா கட்சியிலையும் தடுமாற்றம் இருக்கு, எல்லாரும் அந்த மாதிரி தான் இருக்காங்க, நிலைத்தன்மை இல்லாம இருக்காங்க. சார், கூட்டணி நிலைத்தன்மை என்பது நீங்க தமிழ்நாட்டை பார்த்து கத்துக்கங்க. எடப்பாடி பழனிசாமி தமிழ்நாட்டுல தானே இருக்காரு, குஜராத்ல பீகார்ல இல்ல. தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் கூட்டணி எப்படி சார் வச்சிருக்காரு? பாஜகவுடன் இந்த குற்றச்சாட்டுக்கு அவர் சொல்லும் பொழுது அவர் என்ன சொல்றாரு? தேர்தல் நேரத்துல வெற்றி பெறணுங்கிறதுக்காக வைப்பதுதான் கூட்டணி. கொள்கை வேறு, கூட்டணி வேறு. அதிமுக ஒருபோதும் கொள்கையை விட்டு கொடுக்காது அப்படின்னு தான் அவர் சொல்றாரு. தேர்தல் வெற்றிக்காக தானே சார் கூட்டணி வைக்கிறீங்க? சபாஸ், மகிழ்ச்சி. 2019 என்ன வெற்றியை பெற்று கிழிச்சுட்டீங்க பாஜக கூட்டணியில? 2021 என்ன சார் கிழிச்சுட்டீங்க கூட்டணியில?
என்னத்தை கிழிச்சிட்டீங்க சொல்லுங்க? பாஜக வெற்றிக்கான கூட்டணியா? குறைந்தபட்ச அறிவு இருக்கா எடப்பாடி பழனிசாமிக்கு? எடப்பாடி பழனிசாமி இப்படி பேசலாமா? முதல்ல வெற்றிக்கான கூட்டணின்னு வெக்கமே இல்லாம சொல்றீங்க. உங்க பொதுச் செயலாளராக இருந்த அம்மையார் ஜெயலலிதா 2014 தனித்து களம் கண்டு 100 விழுக்காடு வெற்றியை பெற்றாங்க சார். அந்த இயக்கத்துக்கு 2 இடம் தான், தருமபுரியும் கன்னியாகுமரியும் மட்டும்தான். சொல்ல போனா 94 விழுக்காடு வெற்றி. 100 விழுக்காடுன்னு கூட நான் மாத்தி சொல்லிட்டதா நீங்க எடுத்துக்கோங்க. 100 விழுக்காடு களம் கண்டு 94 விழுக்காடு வெற்றியை பெற்றார் அந்த அம்மையார். 2016 என்ன நிலைமை? 234 தொகுதியிலும் இரட்டை இலை சின்னம். கூட்டணி கட்சியில இருந்தவங்க இரட்டை இலை சின்னம். மகத்தான வெற்றி. 2வது முறையாக முதலமைச்சர் அரியணை ஏறினார். இப்படி வெற்றியெல்லாம் சாத்தியப்படுத்திய இயக்கத்துல உட்கார்ந்துகிட்டு வெற்றிக்காக ஒரு கூட்டணியை வைக்கிறேன். எதை சொல்லி நீங்க ஓட்டு கேட்பீங்க பாஜகவோடு? இதை சொல்லி ஓட்டு கேட்க முடியும்னு பாஜக கிட்ட ஏதாவது ஒரு கொள்கை கோட்பாடு இருக்கா? மும்மொழி கொள்கையை பாஜக ஆதரிக்குது, நீங்க எதிர்க்கிறேங்கிறீங்க. டீலிமிட்டேஷனுக்கு ஆதரவா இங்க உட்கார்ந்து பேசிட்டீங்க. முதலமைச்சர் எடுத்திருக்கிற நிலைப்பாட்டுக்கு நாங்க பக்கபலமாக இருப்போம்னு நீங்க வாக்குறுதி கொடுத்துட்டீங்க. டீலிமிட்டேஷன்ங்கிற வேலையை செஞ்சு தமிழ்நாட்டு தலையில மண்ணள்ளி போட போறான் பாஜக காரன். எதை சொல்லி நீங்க ஓட்டு கேட்பீங்க? எது வெற்றிக்கான கூட்டணியா இருக்கும்? முரண்பாடு உங்களிடத்துல இருக்கா, மற்றவர்களிடத்துல இருக்கா? அடிப்படையே முரண்பாடா இருக்க. எந்த நோக்கத்துக்காக நீங்க இயங்குறீங்களோ அந்த நோக்கத்தையே சிதைத்து போடுற வேலையை பாஜக காரன் செய்யறான். இப்ப அந்த பாஜகவோடு நீங்கள் கூட்டு வைத்துக்கொள்ள ஒண்ணும் இல்ல சார். எடப்பாடி பழனிசாமியினுடைய தலைக்கு மேல் கத்தி தொங்குறது. நான் நேரடியா பாயிண்ட்டுக்கு வரேன், சுத்தி வளைச்செல்லாம் பேச விரும்பல. 2 பிரச்சனை. ஒன்று, எடப்பாடி பழனிசாமியினுடைய சம்பந்தி அமலாக்கத்துறையினுடைய கண்காணிப்புல இருக்கிறார். அவரை எப்ப வேணாலும் அமலாக்கத்துறை ரைடு பண்ணிரும். எப்ப வேணாலும் அமலாக்கத்துறை ஆவணங்களை கைப்பற்றி கைது செய்திடும். இப்ப அதுல இருந்து சம்பந்தியை காப்பாற்றணும். 1. 2வது, என்னதான் சிவி சண்முகம் வானத்துக்கும் பூமிக்கும் குதிச்சு தெர் இஸ் நோ ரைட்ஸ் அப்படின்லாம் ஆங்கிலத்துல பேசினாலுமே கூட தேர்தல் ஆணையத்திட்ட வந்துருச்சு சிம்பல் விவகாரம். தேர்தல் ஆணையம் இப்ப சிம்பலை கையில எடுக்குது. தேர்தல் ஆணையம் என்ன சொல்லுது? சிம்பல் விவகாரத்துல ஜெனரல் பாடி தான் டிசிஷன் அத்தாரிட்டி. ஜெனரல் பாடி தான் பொதுச் செயலாளரை தேர்ந்தெடுக்க முடியும், ஜெனரல் செக்ரட்டரிய. அதுல தேர்தல் ஆணையம் தலையிட முடியாதுன்னு இவங்க போட்டிருக்கிற அபிடவிட்டுக்கு என்ன பதில் சொல்லுது தேர்தல் ஆணையம்? ரொம்ப தெளிவா சொல்லுது, ரைட், யூ ஆர் ரைட். ஜெனரல் செக்ரட்டரிய ஜெனரல் பாடி தேர்ந்தெடுத்திருக்கு, உட்கட்சி விவகாரத்துல தலையிட முடியாது. ஆனா பைலா அப்படி இல்லையே. எம்ஜிஆர் வகுத்து தந்த பைலா என்ன சொல்லுது? பைலா ரொம்ப தெளிவா சொல்லுது, ஜெனரல் செக்ரட்டரிய ஜெனரல் பாடி தேர்ந்தெடுக்க முடியாது, கட்சியினுடைய அடிப்படை உறுப்பினர்கள் சேர்ந்து தேர்வு செய்யணும், அடிப்படை உறுப்பினர்களுடைய கருத்து கேட்கப்பட்டு தான் தலைமை முடிவெடுக்கப்படணும். இதுதான் ஜெனரல் செக்ரட்டரி தேர்வுக்கான அடிப்படை விதின்னு சொல்லுது. அந்த விதியை நீங்க பின்பற்றினீங்கன்னா தேர்தல் ஆணையம் கேட்குது. பதில் இல்லையே. இப்ப சிம்பல் யாரு கைக்கு இருக்கு? தேர்தல் ஆணையம் கையில இருக்கு. நாளைக்கு ஒருவேளை அண்ணன் செங்கோடைய மாதிரியான ஆட்கள் இத்தனை நாள் அமைதியாக இருந்து விட்டு இப்போது திடீரென பட்டாசு வெடிக்க துவங்கி இருக்கிறார்கள். அந்த பட்டாசு ராக்கெட்டாக மாறுவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஒருவேளை அண்ணன் செங்கோடையன் லீடு எடுத்தாருன்னா செங்கோடையனுக்கு இரட்டை இலை சின்னத்தை தேர்தல் ஆணையத்தின் மூலமா கொடுப்பாங்க. அதன் மூலமாக பாஜகவுக்கு ஒரு அரசியல் சூழல் கனியும். இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தான் எடப்பாடி பழனிசாமி, ஐயோ சாமி வேண்டாம், இது ஏதாவது கெட்டு குட்டிச்சோரானாலும் பரவாயில்ல, சின்னத்தை கையில வச்சுக்கிட்டு கட்சியை நம்ம கைக்குள்ள வச்சுக்கிட்டு குறைஞ்சபட்சம் அரசியல் வாழ்வை தக்க வச்சுக்கலாம், பாஜக சொல்றதெல்லாம் நாம கேட்டுறலாம்னு புறப்பட்டு போயிருக்கிறார் டெல்லிக்கு. இதுதான் யதார்த்தமான உண்மை. இதை மறைப்பதற்காக 1000 காரணங்களை சொல்லிக் கொண்டிருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி. அவருடைய பொய் ஒரு நாளும் அம்பலம் ஏறாது. அதோட சேர்த்து தமிழ்நாட்டில் நடக்கிற பிரச்சனைகளையும் சொல்லியிருக்கிறேன் அப்படிங்கிறாரு. சிறுமி முதல் மூதாட்டி வரை பாலியல் தொந்தரவு நடக்குது, டாஸ்மார்க் நிறுவனத்தில் முறைகேடு நடந்திருக்கு, அதை உண்மையை கண்டுபிடிக்கணும், அதெல்லாம் சொல்லியிருக்கிறாரு. இங்கே வந்து போதைப் பொருள்லாம் நடமாட்டம்லாம் இருக்கு, அதெல்லாம் சொல்லியிருக்கிறேன், அதையும் சொல்றாரு. பொள்ளாச்சி சம்பவம் நடந்தப்ப உள்துறை அமைச்சர் யார் சார்? யார் உள்துறை அமைச்சர்? இதே அமித்ஷா தானே உள்துறை அமைச்சர். என்ன செஞ்சு கிழிச்சு விட்டாரு அமித்ஷா? குஜராத்ல நடந்துகிட்டு இருக்கிற பாலியல் வன்கொடுமைகளை விட கூடுதலான வன்கொடுமைகள் தமிழ்நாட்டுல நடந்துருச்சா? என்ன செஞ்சு கிழிச்சு விட்டாரு குஜராத்ல, சொந்த மாநிலத்துல அமித்ஷா? உள்ளூர்லயே அவரால் ஒன்னும் செய்ய முடியல. இங்க வந்து என்ன செய்யப்படுறார்? தமிழ்நாட்டினுடைய பெயருக்கு களங்கம் விளைவிப்பதற்காக டெல்லி வரைக்கும் புறப்பட்டு போயிருக்கிற கங்காணி வேலையை செய்திருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி. அரசியல் மாச்சரியங்கள் இருக்கட்டும் சார். திமுகவை எதிர்த்து அரசியல் செய்யறதுதான் அதிமுகவுக்கு அரசியல். அதிமுகவை எதிர்த்து அரசியல் செய்யறதுதான் திமுகவுக்கு அரசியல். இன்னொன்னு சொல்லட்டுமா? திமுகவுக்கு கொள்கை இருக்கு, திமுகவுக்கு கோட்பாடு இருக்கு. அதிமுகவுக்கு என்ன இருக்கு சொல்லுங்க? திமுக எதிர்ப்பை தவிர வேற ஏதாவது அதிமுக கையில இருக்கா? அதிமுகவுக்கு கொள்கைன்னு ஒண்ணு இருக்கா? அண்ணன் செல்லூர் ராஜை கூப்பிடுங்க, கொள்கை என்னன்னு கேட்போம். அவர் சொல்லட்டும் என் கட்சிக்கு இதுதான் கொள்கைன்னு. நான் இனிமே டிவி டிபேட்ல பேசுறத, சேனல்ல பேசுறத நிறுத்திடுறேன். கொள்கையே கிடையாது. ஆனா திமுக எதிர்ப்பு தான் பிரதானம்னு சொல்லிதான் அரசியல் பண்றீங்க. திமுகவை எதிர்த்து பேசலாம், தப்பு கிடையாது. எதிர்த்து அரசியல் பண்ணலாம், தப்பு கிடையாது. டெல்லிக்கு போய் கோல் மூட்டுற வேலையை செய்றீங்க.
தமிழ்நாட்டுல அப்படி என்ன சார் பிரச்சனை வந்துருச்சு? மற்ற மாநிலங்களோடு ஒப்பிடுகிற போது குற்ற செயல்கள் தடுக்கப்பட்டிருக்கிற மாநிலமாக இருக்குன்னு தேசிய குற்றவியல் ஆவண காப்பகம் அறிக்கை தருது 2023. என்ன சொல்லி அறிக்கை தருது? தமிழ்நாட்டுல குற்ற செயல்கள் குறைக்கப்பட்டிருக்கு, மட்டுப்படுத்தப்பட்டிருக்கு. இத சொன்னது யாரு? தேசிய குற்ற ஆவணங்களை வைத்திருக்கிற காப்பகத்தினுடைய அறிக்கை, குற்றங்களை பதிவு செய்யற ஆவண காப்பகத்தினுடைய அறிக்கை. சார், நீங்க என்ன தமிழ்நாட்டுல தப்பு நடந்துருச்சுன்னு டெல்லிக்கு புறப்பட்டு போயிட்டீங்க? இதெல்லாம் ஒரு கேவலமான அரசியல் இல்லையா? இதெல்லாம் ஒரு அயோக்கியத்தனமான வேலை இல்லையா? சட்டமன்றத்துல எதிர்கட்சி தலைவர் வாங்க, சட்டமன்றத்துக்கு பேசுங்க, சட்டமன்றத்துல குரல் உயர்த்துங்க, சட்டமன்றத்துல ரெஜிஸ்டர் பண்ணுங்க, இந்த மாதிரி எல்லாம் தப்பு நடந்திருக்குன்னு முதலமைச்சர் பதில் சொல்லட்டும். காவல்துறையை கையில் வைத்திருப்பவர் அவர்தான் பதில் சொல்ல வேண்டியவரு. அவரை பதில் சொல்ல வைங்க, மக்களுக்கு எல்லாத்தையும் அம்பலப்படுத்துங்க. அதுதானே சார் எதிர்கட்சியினுடைய பாணி. டெல்லியில போய் ஒப்பாரி வைக்கிறீங்க, டெல்லியில போய் பஞ்சாயத்து கூட்டுறீங்க. அமித்ஷா என்ன இங்க அறுத்து தள்ளிடுவாரா? அதனாலதான் முதலமைச்சர் ரொம்ப தெளிவா சொன்னாரு, நிதி விவகாரத்திலேயே சொன்னாரு. என்ன சொன்னாரு? வரிகொடா இயக்கம் நடத்திடுவோம்னு சொன்னது வெறுமனே சொன்ன செய்தி இல்ல. மதிமுக பொதுச் செயலாளர் சொன்னார்ல, ஆதிக்க இந்தி எப்படா இங்க வரும், நான் அதை வெட்டி வேரோடு சாய்ச்சி மண்ணுக்குள்ள போட்டு புதைப்போம்னு ஒரு செய்தியை சொன்னார்ல நாடாளுமன்றத்தில். இதெல்லாம் எதை தெரியுமா உணர்த்துது? நீ தமிழ்நாட்டுக்கு வா, ஒரு கை பார்ப்போங்கிறத தான் உணர்த்துது. தமிழ்நாட்டுக்கு வாங்கன்னு கூட்டுற அந்த ஒரு படத்துல வடிவேலு என்னையே தானே சீண்டுனீங்க குருநாதா, இங்க வா குருநாதான்னு கூப்பிடுவாரு, பாத்திருக்கீங்களா? அந்த மாதிரி என்னைய ரொம்ப தொந்தரவு பண்றாங்க குருநாதா, வா குருநாதான்னு அமித்ஷாவை கூப்பிட்டு வந்து சாணியடி வாங்க வைக்கிறதுக்கான வேலையை எடப்பாடி பழனிசாமி செஞ்சுக்கிட்டு இருக்கிறாருன்னு தான் நான் பாக்குறேன். உங்களை போன்றவர்கள் இது அதிமுக பாஜக கூட்டணி தான் அப்படின்னு நீங்கள்லாம் சொல்றீங்க இந்த சந்திப்பு. ஆனால் அவர் அதெல்லாம் மறுக்கிறார். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த சந்திப்புக்கு அப்புறம் அவர் டெல்லி போனதுக்கப்புறம் அந்த சந்திப்புக்கு அப்புறம் சோஷியல் மீடியாவில் சில வீடியோக்கள், பழைய வீடியோக்கள் வைரல் ஆகுது. அதாவது ஜெயக்குமார் அவர் இப்போ ஒரு பேட்டியெல்லாம் கொடுத்துருந்தார். நான் முடிசூடா மன்னனாக இருந்தேன், பாஜகவோட கூட்டணி வைத்து எனக்கு தோல்வி அப்படின்னு சொன்ன விஷயங்கள் இப்போ மீண்டும் வைரல் ஆகுது. அதை எப்படி பார்க்குறீங்க? அதாவது அதிமுகவினுடைய உண்மையான தொண்டர்கள், அதிமுகவினுடைய பிரதான முகங்களாக அடையாளப்படுத்தப்பட்டவர்கள், இவர்கள் எல்லோரும் அதிமுக தனித்தன்மையோடு இயங்க வேண்டும் என்று விரும்புகிறார்கள். பாஜக கூட்டணி அதிமுகவுக்கு பேராபத்தை விளைவிக்கும் என்று கருதுகிறார்கள். ஆனா ஒரு பழமொழி சொல்லுவாங்க கிராமப்புறத்துல, இந்த பெரிய கிளவிகள்லாம் பேசிக்கும், மகன் செத்தாலும் பரவாயில்ல, மருமக தாலியா இருக்கணும்னு கங்கணம் கட்டிட்டு திரியிறாளே அப்படின்னு பேசுவாங்கல்ல. அந்த நிலைமைக்கு வந்துட்டார் எடப்பாடி பழனிசாமி. கட்சி கெட்டு குட்டிச்சோர் ஆனாலும் பரவாயில்ல, தன்னுடைய சம்பந்தியை பாதுகாத்தணும், தன்னை அதிமுகவினுடைய தலைவராக அடையாளப்படுத்திக்கணும். கட்சி கிரவுண்ட் லெவல்ல எப்படி இருக்கு, கட்சிக்காரனுடைய உணர்வு என்ன, இதெல்லாம் எதை பத்தியும் கவலை இல்லை எடப்பாடி பழனிசாமிக்கு. இப்ப ஜெயக்குமார்கிட்ட நீங்க போய் தனிப்பட்ட முறையில உட்கார்ந்து பேசினா அண்ணன் கண்ணீர் விட்டுருவாரு ஜெயக்குமார். ஆமாங்க, இப்படி எல்லாம் அயோக்கியத்தனம் பண்ணிட்டு இந்த மாதிரி எல்லாம் வேலையை செஞ்சுட்டு, ஏன்னா அனைத்து கட்சி கூட்டம் நடத்தினப்ப அண்ணன் ஜெயக்குமார் தான் டீலிமிட்டேஷனுக்கு எதிராக தமிழ்நாடு அரசு எடுத்திருக்கிற முயற்சிக்கு துணை நிற்போம்னு பேசிட்டு போனவர். அது அவர் உள்ளத்திலிருந்து பேசின செய்தி. அண்ணன் தங்கம் தென்னரசு பேசினதை நம்ம நக்கீரன்ல பேசணும் இல்லையா? எப்படி உள்ளத்திலிருந்து அண்ணன் தங்கம் தென்னரசு பேசியது யதார்த்தமாக இருந்ததோ, அப்படித்தான் இந்த டீலிமிட்டேஷன் விவகாரத்தில் பாஜகவினுடைய முயற்சிக்கு எதிராக ஓரணியில் திரண்டு நிற்போம் என்கிற சூளுரையை மேற்கொண்டு விட்டு போன அண்ணன் ஜெயக்குமாரினுடைய நிலைப்பாடு அப்படியான நிலைப்பாடு தான். என்னதான் இருந்தாலும் திராவிட இயக்கம் தானே சார், அந்த உணர்வு இருக்கும்ல சார். எடப்பாடி பழனிசாமி எல்லாத்தையும் உதிர்த்துட்டாரு சார். அவருக்கு மானம், ரோசம், சூடு, சொரணை எதுவும் கிடையாது. அதுக்காக அதிமுக இருக்கிற எல்லாரும் அப்படி இருக்காங்கன்னு சொல்லிட முடியாது இல்ல. ஏன் இதை நான் சொல்றேன்னா, எங்களுக்கு அமித்ஷாவோடு பகை இல்லை, அண்ணாமலையோடு தான் பகை என்று சொன்ன அந்த கயவர்கள் கூட்டம் மட்டும்தான் இன்னைக்கு போய் எடப்பாடி பழனிசாமியோட சேர்ந்து அமித்ஷாவை சந்திச்சிருக்கு. ஏனைய அதிமுகவில் இருக்கக்கூடியவர்களுடைய மனநிலை வேறாக இருக்கு. நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். எப்படியாவது அதிமுகவை கொண்டு போய் பாஜக அடகு வச்சிடணும்னு ஒரு 4 பேர் கங்கணம் கட்டிக்கிட்டு எஸ்பி வேலுமணி மாதிரியான ஆட்கள் திரியிறாங்க இல்லையா? இவங்க தான் இந்த வேலையை செய்யறாங்களே தவிர அதிமுகவினுடைய முகங்களாக அறியப்படுகிறவர்கள் பாஜக கூட்டு வேண்டாம் என்றுதான் நினைக்கிறார்கள். இப்போது ஒரு பெரிய நெருக்கடியான சூழல் உருவாயிருக்கு. அதிமுக பாஜகவோடு கூட்டு வைக்கணும்னு கார்பரேட் கைக்கூலிகளாக மாறி இருக்கக்கூடிய சிலர் ஒரு பக்கம் பேசுறான். இன்னொரு பக்கம் பாஜகவோடு கூட்டு வைத்தால் அதிமுக அழிஞ்சு போயிடும், அதிமுக உண்மை தொண்டர்கள் மனநிலை. இந்த ரெண்டுக்குமான போராட்டத்துக்குள் அதிமுக சிக்கி தவிக்கிறது. ஆனால் எடப்பாடி பழனிசாமி ரொம்ப கிறிஸ்டல் கிளியரா ஒரு விஷயத்த முடிவு பண்ணிட்டு வந்துட்டாரு, கமிட் பண்ணிட்டாரு. ஜெயக்குமார் வீடியோ எப்படி பழைய வீடியோ வைரல் ஆகுதோ அதே போல இன்னொரு வீடியோ, பாஜக மாநில தலைவர் எடப்பாடி பழனிசாமியை ஒரு தலைவராக நான் மதிக்கிறது இல்லை அப்படின்னு சொன்னது, எடப்பாடி பழனிசாமியை எதிர்த்து பாஜக மாநில தலைவர் பேசின வீடியோவும் வைரல் ஆகுது சார். இப்ப பேசின வீடியோ வைரல் ஆகுது இல்லையா? அது வைரல் ஆனாலும் சரி, ஆகலைனாலும் சரி. நேத்து ஒரு இப்தார் நிகழ்ச்சியை நடத்திருக்காரு
அண்ணன் ஓபிஎஸ் கூட போய் ராஜ்ய விசுவாசத்தை வெளிப்படுத்தி இருக்காரு. 35 ஆண்டுகளுக்கு தேர்தல் நடைபெற்றாலும் மோடி தான் பாரதத்தினுடைய பிரதமராக இருப்பார். அடடா, எவ்வளவு பெரிய முக்கியமான ஸ்டேட்மெண்ட், தஞ்சாவூர் கல்வெட்டுல எழுதப்பட வேண்டிய ஸ்டேட்மெண்ட் அண்ணன் சொல்லி இருக்கிறது. இப்படி ஒரு கூட்டத்தை நடத்தினார்ல, வெளியில வந்தோன்னா பத்திரிகையாளர் கேட்கிறாங்க, என்ன எடப்பாடி பழனிசாமி டெல்லிக்கு போயிருக்காருன்னு. ஒரு கட்சியினுடைய மாநில தலைவர் என்ன சொல்லணும், வரவேற்கப்பட வேண்டிய நிகழ்வு. இல்லைங்க, என்கிட்ட அதை பத்தி கருத்து இல்ல, தேசிய தலைமை அறிவிக்கிற வரை நான் எதுவும் பேச முடியாது. இதுதானே சார் கருத்தா இருக்க முடியும் ஒரு கட்சி தலைவருக்கு. என்ன தெரியுமா சொன்னாரு, ஆனா நான் இப்ப எது சொன்னாலும் பிரச்சனை ஆயிருங்கண்ணா, நான் எதுவுமே சொல்லக்கூடாதுங்கண்ணா. அப்பனா நல்லா தெரிஞ்சிருக்கு, நம்ம பேசுறது அதிமுகவுக்கு பிரச்சனையாகுது, அதிமுக கூட்டணிக்கு வரப்போறாங்க, நம்ம இந்த நேரத்துல ஏதாவது பேசி கெட்டு போச்சுன்னா அமித்ஷா கூப்பிட்டு நம்மளை முட்டி போட வச்சிருவாரு, அதனால நம்ம எதுவும் பேசக்கூடாதுன்னு அண்ணா இருக்கு. பாத்தீங்களா, இதுதான் இங்க இருக்கிற பிரச்சனை. இப்போ எடப்பாடி பழனிசாமிக்கு 2 கத்தி தொங்கிக்கிட்டு இருக்குல்ல, ஒன்னு சம்பந்தி வடிவத்திலும் இன்னொன்று கட்சியினுடைய சின்னத்தினுடைய வடிவத்திலும் தொங்குது இல்ல. அதே மாதிரி எடப்பாடி பழனிசாமி அமித்ஷா கிட்ட ஒரு கோரிக்கை வைக்கிறாரு, அதுவும் 2 கோரிக்கை. அவங்க எப்படி 2 விவகாரத்தை காட்டி இவரை இழுக்கிறாங்களோ, இந்த 2 விவகாரத்தை காட்டி நான் அவங்க கூட வந்துடுறேன்னு இவர் சொல்றாரு. என்னன்னா, ஒன்றுபட்ட அதிமுக நீங்க பேசாதீங்க, சசிகலா டிடிவி தினகரன் ஓபிஎஸ் விவகாரத்தை நீங்க பேசாதீங்க, 2 தலைவரா இருக்கக்கூடாது. இதுதான் எடப்பாடி வச்சிருக்கிற கோரிக்கை. இப்ப என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா, ஒன்றுபட்ட அதிமுக விவகாரத்துல கொடுக்க மாட்டேன். ஏன்னா ஒன்றுபட்ட அதிமுகவான நாளைக்கு சசிகலா அம்மா பக்கம் எல்லாரும் போயிடுவான், அந்த பழைய பாசம் தள்ளிக்கிட்டு போயிடுவான் அந்த அம்மா கிட்ட. அதனால எதுவும் நடக்காது. ஒன்று. இன்னொன்று, இவ்வளவு பேசிட்டு தானே சார் இந்த கூட்டணியை முறிஞ்சிச்சு. யதார்த்தமான உண்மை என்ன சார், புதிய குடியுரிமை சட்டம் இஸ்லாமியர்களை பாதிக்குது, மக்களை வஞ்சிக்கிற ஒரு சட்டங்களை எல்லாம் கொண்டு வர்றாங்க, அதனால நாங்க வெகுண்டெழுந்து எங்கள் கொள்கை ரீதியாக உறவை முறிச்சுக்கிட்டோம்னு முறிச்சுக்கிட்டாங்களா? ஒண்ணுமே கிடையாது சார். கொங்கு பகுதியில இவரு தான் கரும்பு தேசத்து இரும்பு மனிதர் என்றெல்லாம் சொல்லி இவரை உயர்த்தி கொண்டிருந்தார்கள். திடீர்னு போய் அந்தால் அதுல ஓட்டையை போட்டார். கொங்குல அவரெல்லாம் ஆள் இல்லையா, தேசிய கட்சியா, நான் நினைச்சா ஈடியை விட்டுருவையா, அவர் கையில ஒன்னும் பவர் இல்லையான்னு. கொங்கு பகுதியில இவர் ஒரு எமர்ஜிங் ஃபோர்ஸ் ஆனார். 2 பேருக்கும் பிரச்சனை வந்து கொங்குல யாரு பெரிய ஆளுங்கிற பிரச்சனை தான், வேற ஒரு பிரச்சனையும் கிடையாது. ரொம்ப சிம்பிள். ஒரே சமுதாயத்துல ஒரே பகுதிக்குள்ள யாரு எமர்ஜிங் லீடரா இருக்கா, யாரு தன்னை ப்ரூவ் பண்ணிக்கிறாங்கிற பிரச்சனையில ஏற்பட்ட முட்டல் மோதல் காரணமாக கூட்டணியிலிருந்து வெளியில வந்தாங்க. இப்ப திரும்ப கூட்டணி வந்தா அண்ணா கூடாதுன்றாங்க. நிச்சயமாக தேசிய தலைமை எடப்பாடி விஷயத்துல இதை கன்சிடர் பண்ணுவாங்க. ஏன்னா எடப்பாடி பழனிசாமியை இப்ப உள்ளார கொண்டு வந்து பாஜகவுக்கு அதிகமான இடங்களை பெறணும். என்ன தெரியுமா பேரம் நடந்திருக்கு நேத்து? இன்னொரு உண்மையும் நான் சொல்லிடுறேன். பாஜக அதிமுக என்பது அல்ல பேச்சுவார்த்தை, அதிமுக தேசிய ஜனநாயக கூட்டணி தான் பேச்சுவார்த்தை. தேசிய ஜனநாயக கூட்டணியை நாங்க அப்படியே கொண்டு வந்துடுறோம், எங்களுக்கு இத்தனை சீட்டு கொடுத்துடணும், 120 இடங்கள்ல இருந்து 140 இடங்கள் நீங்க நில்லுங்க, மீதி இருக்கிற ஏனைய இடங்கள் தேசிய ஜனநாயக கூட்டணி கொடுத்துங்க, நான் யாருக்கு வேணுமோ கொடுத்துக்குவேன், பச்சைமுத்துக்கு வேணா கொடுத்துக்குவேன், எஸ்ஆர்எம் காலேஜ் ஓனருக்கு, டிடிவி தினகரனுக்கு கொடுத்துக்குவேன், ஓபிஎஸ் பையனுக்கு கொடுத்துக்குவேன், யாருக்கோ கொடுத்துக்குவேன். அது கூட்டணிக்கு ஒதுக்கப்படுகிற சீட்டு, பாஜகவுக்கு ஒதுக்கப்படுகிற சீட் இல்ல. அதெல்லாம் நாங்க முடிவு பண்ணிக்கோன்றதுதான் பேச்சுவார்த்தை. இந்த பேச்சுவார்த்தைக்கு கட்டுப்பட்டாக வேண்டிய கடமை இருக்கு. அப்ப எடப்பாடி பழனிசாமிக்கு என்ன ஃபேவர் அமித்ஷா பண்ணுவாரு? ஒரே ஃபேவர் தான் பண்ண முடியும், அதிமுகவுக்காக நான் கட்டி விட்டுறேன்னு சொல்லி அண்ணா கட்டிடுவாரு. இப்ப அதுதான் நடக்க போகுது. திமுக தலைவர் ஸ்டாலின் வந்து கண்ணும் கருத்துமாக இந்த கூட்டணி வந்து வழிநடத்திட்டு போறாரு, ரொம்ப கரெக்டாக கொண்டு போகிறாரு, ரொம்ப நேர்த்தியாக கொண்டு போகிறாரு அப்படிங்கிற வார்த்தையில் கடந்த பேட்டிகள்லாம் நீங்கள் சொல்லியிருக்கீங்க. இப்போ இவங்க சொல்கிறது வந்து திமுகவில் ஏதாவது ஒன்று உருவ முடியுமா, அந்த கூட்டணியில் ஏதோ ஒன்று சிதையும், அதுதான் தொடர்ந்து சொல்லிட்டு வராங்க. பாஜகவும் அதிமுகவும் அதுதான் எதிர்பார்த்துட்டு இருக்கு. இப்போ கூட இப்போ அவர் சொன்னது வந்து தேர்தல் நேரத்தில் கூட்டணி மாறும் அப்படின்லாம் தான் சொல்கிறாரு அவர் அதிமுகவிலையும். இது அது என்ன நடக்கும்? திமுகவில் வலுவாதானே அப்படிதான், அது சரியா தானே போகும், அதுல ஒன்றும் மாற்று கருத்து இல்லையே. திமுக கூட்டணிக்குள் எந்த சலசலப்பும் இல்லை. இப்ப கூட 2 நாளைக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா சட்டப்பேரவையில ஒரு பெரிய சலசலப்பு வந்துட்டதாக செய்திகள் எல்லாம் வந்தது. அண்ணன் வேல்முருகன் நேரடியாகவே எதிர்த்து வெளியில் வந்தார். அவர் மீது உரிமை மீறல் பிரச்சனை எல்லாம் கொண்டு வருவதற்காக முன் வந்தார்கள். ஆனா இன்னைக்கு என்ன நிலைமை பாத்தீங்களா? அண்ணன் வேல்முருகனே சொல்றார், என்னுடைய காயத்துக்கு மருந்திட்டார் முதலமைச்சர். அதான் சார் தலைமை பண்பு. அண்ணன் வேல்முருகனுக்கு 1000 முரண்பாடுகள் உண்டு, கொஞ்சம் சுயமரியாதை உணர்வு மிக்கவரு, அதனால கொதிச்சுட்டாரு அண்ணன் வேல்முருகன். நடவடிக்கை எடுக்கிறதுக்காக உத்தரவு போட்டாரு, பரிந்துரை செய்தார் முதலமைச்சர். இன்றைக்கு முதலமைச்சரே கூப்பிட்டு பேசி சமரசம் செய்திருக்கார். சார், இது வந்து ஒரு ஜனநாயக ரீதியிலான கட்டமைப்பு சார். இந்த கட்டமைப்பு இருக்குல்ல, இந்த கட்டமைப்புல எந்த சிக்கலும் கிடையாது. ஆதவ அர்ஜுன் விவகாரத்துல விசிகா முரண்பட்டுச்சு, நானே பல இடங்கள்ல விமர்சிச்சு பேசியிருக்கிறேன் பல நேர்காணல்கள்ல. ஆனா கடைசியில என்ன, முதலமைச்சரினுடைய அந்த தலைமைக்கு கட்டுப்பட்டு ஆதவ அர்ஜுன் விடுபட வைக்கப்பட்டாரே தவிர
திமுக கூட்டணியிலிருந்து விசிக முறிஞ்சிட்டு போல. அப்ப விசிகாவுக்கு நல்லா தெரியுது திமுக கூட்டணியில இருப்பதுதான் இன்றைக்கு இருக்கக்கூடிய பேராபத்தை எதிர்கொள்வதற்கு சரின்னு. இந்த உணர்வு அண்ணன் வேல்முருகனுக்கு இருக்காதா? 100 விழுக்காடு அவருக்கு இருக்கு. அதனால்தான் இப்போது சமரசம் என்று வந்தவுடன் தாயுள்ளத்தோடு முதலமைச்சர் அரவணைத்திருக்கிற அந்த அரவணைப்பை ஏற்றுக்கொண்டு மருந்திட்டார் முதலமைச்சர்னு ஒரு செய்தியை சொல்லி இந்த பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வச்சுட்டார். இப்படித்தான் இந்த கூட்டணி ஜனநாயக ரீதியாக போகுது. எந்த சலசலப்பும் இல்ல. யாரையும் இங்கிருந்து அழைச்சிட்டு போக முடியல. இன்னும் சொல்றேன், ஏன் சீட்டே கொடுக்கலன்னா கூட திமுக கூட்டணிக்கு நாங்கள் 100 விழுக்காடு துணை நிற்போம்னு சொல்லக்கூடிய கட்சிகளும் இன்றைக்கு திமுக கூட்டணியில் அங்கம் வகிக்கிறார்கள்ங்கிறத நினைவுபடுத்த விரும்புறேன். அப்படி யாராவது அதிமுகவை உறுதியாக பற்றி கொண்டிருக்கிறார்களா? நேற்றிலிருந்து இஸ்லாமிய கட்சிகள் 4-5 கட்சிகளுக்கு தலைவலி வந்துருச்சு. இணையா இந்த ஆள் பாட்டுல சொல்லாம கொள்ளாம போய் பார்த்துட்டோம்னா இப்பதான் இஃப்தார் நிகழ்ச்சியில முஸ்லீம்களுக்கு அரணாக இருப்பேன்னு பேசினா நம்ம கூட ரொம்ப சந்தோஷப்படணும். சரி ரைட், 1 சீட்டை 2 சீட்டை வாங்கி போடலாம்னு நினைச்சோம். திடீர்னு இந்த ஆள் டெல்லியில போய் இப்படி போய் முட்டி போட்டானே, என்ன செய்யறதுன்னு தெரியாம அதிமுக கூட்டணியில் அங்கம் வகித்த 2-3 கட்சிகள் இப்ப யோசிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அது ஒரு பிரச்சனை. அப்படித்தான் அதிமுக தரப்பில் இருக்கிறதே தவிர திமுக தரப்பில் எந்த விதமான சிக்கலும் இல்லை. திமுகவினுடைய தலைமையிலான இந்த கூட்டணி மகத்தான வெற்றி கூட்டணி. அது என்றைக்கும் தொடரும். அது கொள்கை கூட்டணின்னு முதலமைச்சரே அறிவிச்சிருக்கிறார். கருத்துக்களை பகிர்ந்து நன்றி சார். நன்றி. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.